அன்பார்ந்த சாய் பக்தர்களே, நமது பாபா எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு சந்தேகம் வச்சுருந்தோம்னா அதை நம்ம அவர்கிட்ட சொல்லாமலே அதற்கான தீர்வை நமக்கு சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது அத்தியாயம் 23 ஸ்ரீ சாய் சரிதத்தில் இருக்குங்க. நானா சாஹேப் சாந்தோக்கர் அப்படிங்கிற ஒரு முறை ஷீரடிக்கு வந்தாருங்க. அவர் ஒரு யோக பயிற்சியாளர். அவர் என்ன பண்ணாரு, நிறைய யோக சூத்திரங்கள் எல்லாத்தையும் நல்லா படிச்சிருக்காங்க, நிறைய புத்தகமும் நிறைய படிச்சிருக்காருங்க. ஆனால் அவருக்கு யோகத்தில் நடைமுறை அனுபவம் எதுவும் கிடையாது. அவரை ஒரு மனதை ஒருமுகப்படுத்த முடியவில்லை. அதாவது சமாத நிலையை ஒரு சிறிது நேரம் கூட அவரால் பண்ண முடியலைங்க. அதனால் அவர் பாபாவை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் கிடைக்கும் இதுக்கு அப்படின்னு தான் நினச்சி பாபாவை பார்க்க வராரு. ஷீரடிக்கு வந்துடுறாரு, பாபாவை பார்க்குறாரு. பாபாவை அவர் பார்க்கும்போது பாபா என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா ரொட்டி கூட வெங்காயத்தை வச்சு சாப்பிட்டுட்ருக்காரு. இதை பார்த்தோன்னே நானா சாஹேப் சாந்தோர் மனசில் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு மக்கி போன ரொட்டியை பச்சை வெங்காயத்தோடு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிற இந்த மனிதரை நமக்கு சந்தேகத்துக்கெல்லாம் விடை கண்டு குடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் தோணுது. ஆனால் யார்கிட்டையும் சொல்லலை. அப்போ நம்ம சாய்பாபா அவரை பார்த்து சொன்னார், ஓ நானா, வெங்காயத்தை ஜீரணிக்கும் ஆற்றல் உள்ளவன் மட்டுமே அதை உண்ண வேண்டும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிடுறாரு. இதை சொன்ன உடனே அவருக்கு என்ன ஆச்சுன்னா, நம்ம மனசில் நினச்சதை பாபா எப்படி அழகாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு பாபாவோட பாதங்களை போய் விழுந்துட்டாருங்க, ஒரே அழுக. அப்புறம் அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்குது, நான் என்ன பண்ணணும், இதுதான் என்னுடைய பிரச்சனை அப்படின்னு பாபா கிட்ட சொல்கிறாரு. பாபாவும் அவரோட பிரச்சனைக்கு எல்லாமே ஆறுதலும் சொல்லி அவருடைய கருத்தையும் சொல்லி விடையும் சொல்கிறாருங்க. இதெல்லாம் அவர் கேட்டுட்டு அவர்கிட்ட இந்த ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு உதியையும் வாங்கிட்டு சந்தோஷமாக ஷீரடியை விட்டு போயிட்டாரு. ஓம் சாய்ராம்.